ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அரௌண்ட் 69% வந்து டோட்டல் ரிசர்வேஷன். இதுல 31% வந்து ஓப்பன் காம்படிஷன் மூலியமா தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன மாதிரியான ரிசர்வேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிக்கு இருக்கிறதுலே அதிகம் 26.5% ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 100 சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 26 சீட் வந்து யாருக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஒதுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 27 கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ பிசிஎம்க்கு வந்து 3.5% ரிசர்வேஷன் இருக்கு. இதுல 3.5 சீட்ஸ் வந்து ஒதுக்குவாங்க. எம்பிசி அல்லது டிஎன்சி டி நோட்டிஃபைட் கேஸ்ட் அதுல வந்து 20% ரிசர்வேஷன். இதுல வந்து 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 20 சீட்ஸ் வந்து எம்பிசி போகும். ஸோ எஸ்சி 18% ரிசர்வேஷன் இருக்கு. இதுல வந்து 18 சீட்ஸ் அவங்களுக்கு 100 அவுட் ஆஃப் 100 சீட்ஸ் 18 சீட்ஸ் வந்து எஸ்சி கொடுப்பாங்க. ஸோ எஸ்சியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எஸ்சிஏக்கு 3%, எஸ்சிக்கு 15%, டோட்டலா 18% வந்து அந்த கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க உள் ஒதுக்கிட்டா. ஸோ எஸ்சிக்கு வந்து 1% ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 100 சீட்ஸ்ல வந்து ஒரு சீட். ஸோ இதுல வச்சு நீங்க பயந்துராதீங்க. ஏன்னா நமக்கு ஓப்பன் கேட்டகரிஸ் ஒன்று இருக்கு. நீங்க எந்த கம்யூனிட்டிஸ்ல யாரா இருந்தாலும் இந்த டாப் 31% வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான். 100ல 31 சீட்ஸ் நீங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், 31 சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். when you are going to get a good score in that NEET examination. All the best. Thank you.